டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிக் பாஸ் சீசன் 8க்கான ஓட்டிங்ஸ் வந்து பயங்கர விறுவிறுப்பாக போகுது இந்த வாரம் சொல்லணும். மற்ற எல்லா வாரத்தோடவும் இந்த வாரம் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் அதிகமாகவே மக்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த வாரம் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக கூட்டியிருக்காங்க பிக் பாஸ் டீம். இது வரைக்கும் அந்த கோடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தரும் அப்படின்னு அவங்க நினச்சி பண்ணாங்க. ஆனால் கண்டஸ்டண்ட்டும் சரி, பிக் பாஸோடைய கண்டென்ட் கிரியேஷன் டீமும் சரி ரொம்ப சொதப்பினதால் அந்த கோடு அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து எந்த விதமான சுவாரஸ்யத்தையும் கூட்டல. ஆனால் கோட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டாஸ்க்லேயும் சரி, கண்டென்ட்லேயும் சரி, கண்டஸ்டண்ட்டும் சரி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டணும் அப்படின்றது நல்லாவே உணர்ந்து இது பண்ணியிருக்காங்க. போன வாரம் விஜய் சேதுபதி வந்து அழுத்தி எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் சுவாரஸ்யமாக பண்ணலன்ட்டு. ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் அந்த சுவாரஸ்யம்ன்ற ஃபேக்டர் வேணுன்றதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது உண்மையிலே பார்க்குற பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்போவுமே 24/7 பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பலான விஷயங்கள் தான் இருக்கும். அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறோம். பிரியாணி கேங் வர்சஸ் கோவா கேங் அப்படின்னு ஒரு தனி கதையை போயின்னு இருக்குது. அதையும் நான் வந்து ஃபுல்லாக 24/7 பார்த்துட்டு நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் 24/7 ரொம்ப மொக்கையாக போனாலும் அதை சுவாரஸ்யமாக தொகுத்து வழங்கி எடிட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 1 hour எபிசோட் கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்குன்னு ஆஹா ஓஹோன்னு ஆயிடுச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் இந்த வாரத்தில் ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பல பேர் வந்து முன்னணியிலும் பின்னணியிலும் அந்த கடைசி சில இடத்துக்கு வந்து பயங்கர டஃப்பான காம்படிஷன் தான் இருக்குது. அண்ட் எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ஓட்டு 100 ஓட்டு 10 ஓட்டுலலாம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வந்து பார்க்குறோம். பட் நேற்று நடந்த தரமான சம்பவத்துக்கு அப்புறம் அன்ஷிதாவோட ரேட்டிங் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். நேற்று வந்து அந்த பொம்மை டாஸ்கில் அன்ஷிதா கடைசி வரைக்கும் நான் வந்து பாத்ரூம் அடக்கியிருந்தாவது நான் வந்து அது ஜெயிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் கடைசியில் அவங்க அது தோற்றாலும் அவங்களோட டஃப் ஃபைட்டுக்காகவே அவங்களுக்கு வந்து பாராட்டுகள் குவிஞ்சுன்னு இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஓப்பனாக ரொம்ப வெளிப்படையாக விளையாடின ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எனக்கு மஞ்சரி போகக்கூடாது அப்படின்றதுல நான் கிளியராக இருக்கிறேன். இந்த நல்லது பார்க்குறேன் கெட்டது பார்க்குறேன்னெல்லாம் இல்லாமல் எனக்கு இந்த கண்டஸ்டன்ட் தேவையில்லை, அதனால் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது ரசிக்கும்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வேற மஞ்சரி வந்து ரொம்ப டாக்டிக்கலாக ஆடுறேன், நானாக இருந்தால் பேண்ட்லேயே கூட நான் பாத்ரூம் போயிருப்பேன் அப்படி இப்படின்னெல்லாம் ஜாக்லின் கிட்ட சும்மா சென்டிமெண்ட்டுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர, அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு அந்த பொம்மையை வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் ஜாக்லினும் சரி அன்ஷிதாவும் சரி கடைசி வரைக்கும் டஃப் ஃபைட்டு கொடுக்கணுன்ட்டு பிக் பாஸ் சீசன் 1லேருந்து 7 வரைக்கும் அந்த டஃப் ஃபைட் கொடுக்குற கண்டஸ்டன்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து இப்போ நிச்சயமாக ஜாக்லினும் அன்ஷிதாவும் இணைவாங்க அப்படின்ற எந்த விதமான டவுட்டும் இல்லை. மற்றவங்கலாம் உடனே விட்டு கொடுத்துட்றாங்க. பட் இவங்க 2 பேரும் பண்ண டஃப் ஃபைட் அப்படின்றது உண்மையிலே பார்க்குறதுக்கே ரொம்ப இருந்துச்சு. இதன் பலனாக 2 பேருமே டாப் 2 ஸ்பாட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜாக்லினும் சரி அன்ஷிதாவும் சரி கிட்டத்தட்ட எல்லா ஆன்லைன் ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் 20% ஓட்டோட டாப் 2 பிளேஸில் இருக்காங்க. நிச்சயமாக அவங்க சேவ் ஆகிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இனி இருக்கிற இன்னொரு 2-3 நாளில் பயங்கரமான ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் இவர்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்றதான் தெரியுது. எப்படி முத்துக்குமரன் வந்து லாஸ்ட் வீக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்கோர் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த 2 பேருமே தங்களுடைய டஃப் ஃபைட்டால் கம்ஃபர்டபுளாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நிதர்சனம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கு. மஞ்சரி வந்து நல்லா இருந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ போடும்போது 3rd பிளேஸில் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். விஜய் விஷால் வந்து 4th பிளேஸில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் மஞ்சரி நேற்று ஒரு கேவலமான ஆட்டத்தை ஆடினதால் வழக்கம் போல் சரிவை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் விஷால் 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13% ஓட்டு எல்லா இடத்துலையும் ஆவரேஜாக வாங்கியிருக்காரு. வேறஸ் மஞ்சரி வந்து நேற்றெல்லாம் சொல்லியிருந்தோம் 8% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி இப்போ அது ஒரு 7% ஓட்டு வரைக்கும் ஆவரேஜாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ஓட்டு 200 ஓட்டு டிஃப்ரென்ஸில் ஒவ்வொருத்தராக வராங்க. மஞ்சரிக்கு அடுத்த இடத்துல சஞ்சனா இருக்கிறாங்க, சஞ்சனாக்கு அடுத்த இடத்துல ரயன் இருக்கிறாங்க. அவங்க இந்த வாரம் கூட என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றதே வந்து தெரியல. இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் டபுள் எலிமினேஷன் ட்ரிபிள் எலிமினேஷன் வச்சுட்டு தயவு செஞ்சு இவங்களை தான் தூக்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதற்கு அடுத்த இடத்துல ரஞ்சித் இருக்கார். ரஞ்சித் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்கும்போது இந்த வீக்கில் கொஞ்சம் ஒரு சேஃபான இடத்துல இருந்தார். பட் ரஞ்சித்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக்கும் பெரிய அளவுக்கு வரல. அதே வழக்கம் போல் சாமின்னு சொல்லினே ஓட்டலான்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப கஷ்டம். பட் இந்த வாரமும் இதை விட அதிகமாக மிச்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்றதால இந்த வாரமும் ரஞ்சித் சேவாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இவங்க 3 பேருமே சஞ்சனா ஆகட்டும், ரயான் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும் ஆவரேஜாக ஒரு 7% ஓட்டு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதற்கு அடுத்து ஏன் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னே தெரியாத அளவுக்கு புதிராக இருக்கக்கூடிய ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் அதே ஒரு 7% ஓட்டோட மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம இத்தனை பேர் சொன்னதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 50 ஓட்டுலேருந்து 100 ஓட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலைமைகள் எப்படி வேணாலும் மாறலாம். அண்ட் ஆக்சுவல் பிக் பாஸ் ஓட்டிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் கூட இருக்கலாம். இதற்கடுத்து தான் கடைசி 2 பிளேஸுக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன் நடக்குது. 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சத்யா அவர்களும் சிவகுமார் அவர்களும்
ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சேஃபாக இருந்தார், சத்யா எலிமினேஷன் லிஸ்ட்டில் இருந்தார். இப்போ நம்ம பார்க்கும்போது சத்யா வந்து சேஃப் ஆகிறார், சிவகுமார் எலிமினேஷன் லிஸ்ட் ஆகுறாரு. இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா யார் இருக்கும் அப்படின்றது தெரியாது. நம்ம நேற்று ஈவினிங் நம்ம பார்த்தபோது ஆர்ஜே ஆனந்தி நிறைய வெப்சைட்டில் வந்து லாஸ்ட்டான இடத்துல இருந்தாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ அந்த கடைசி 3 இடங்களுக்கான போட்டி அப்படின்றது நிறையவே இருக்கிறது. ஒருவேளை இதில் யார் வந்தாலும் நமக்கு தெரிந்தவரை சிவகுமார் அவர்கள் வெளில போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சனாவும் ஆர்ஜே ஆனந்தியும் தான் நிறைய ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸாக கடைசியாக இருந்தாங்க. பட் அதிகமாக மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருந்த வர்ஷினியை வெளியே அனுப்பிச்சாங்க பிக் பாஸ் குழுவினர். ஸோ இந்த முறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்யா அல்லது சிவகுமார் தான் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சத்யாவாவது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, சிவகுமார் அதுவும் சரியில்லை, வெறும் தீபக்கை குறை சொல்கிறது மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு மக்கள் நிறைய வச்சுருக்காங்க. அதனால் சிவகுமார் அவர்கள் இந்த வாட்டி வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. நீங்கள் உங்களோட பிக் பாஸ் ஓட்டிங்கை போட்டாச்சா? நீங்கள் யாருக்கு போட்டிருக்கீங்க? யார் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் குறிப்பாக யார் வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.